ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாம் நாய சிங்கேரி சாரதா பீடத்தின் 35வது பீடாதிபத்தியத்தை அலங்கரித்து அருள் மழையை நமக்கெல்லாம் அள்ளி கொடுத்து நம் அனைவராலும் ஜேஷ்ட மகா சன்னிதானம் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற ஜகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளின் புண்ணிய சரித்தத்தை நம்முடைய பிரத்யக்ஷ குருநாதர்களான ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் மற்றும் ஜகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமிகளின் பரம அனுகிரகத்தோடும் ஆசைகளோடும் ரொம்ப ஆனந்தமா ரொம்ப திவ்யமா கேட்டுன்னு வந்துருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகிறோம். 98வது வாரமாக சிங்கேரியில் இருந்து 98 வாரமா நம்ம ஆச்சாரியாலோடது 98வது வாரமாக ஆச்சாரியாலோடது கேட்க போறோம். நம்ம இந்த வாரம் இந்த வியாழக்கிழமை பிரத்யேகமா நாங்க சிங்கேரிக்கு ஆச்சாரியால் தரிசனத்துக்காக வந்திருக்கோம். வந்த இடத்துல ஆச்சாரியாலோட சன்னதியில உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிருந்து இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பரம சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் எனக்கு ஆச்சாரியால் கொடுத்த ஒரு பெரிய கருணை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வாழ்நாளில் கிடைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இது. தொடர்ந்து நம்ம 98வது வாரத்தை கேட்கலாம். மன தூய்மையையும் வைராக்கியத்தையும் அடையும் வழியை பற்றி ஆச்சாரியால் நமக்கு கதை சொல்லிட்டு இருக்கா. அந்த விதத்தில் நாம் இன்னைக்கு என்ன கதை கேட்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆத்ம ஞானம் அடைவதற்கு வேண்டிய தகுதிகள் என்ன அப்படிங்கிறத ஒரு கதை மூலம் சொல்ல போகிற ஆச்சாரியால் நமக்கு. ஸ்வர்க்க பதவியை அடைவதற்காக விஸ்வஜித் அப்படின்னு யாகத்தை வாஜஸ்வரசர் அப்படிங்கிறவர் பண்றார். அந்த யாகத்தை செய்பவர் தன்னிடமுள்ள பொருட்களை எல்லாம் தானம் செஞ்சிடணும் அப்படின்னு நியதி. அவருக்கு நசிகேதன் அப்படின்னு ஒரு பிள்ளை இருக்கா. ஸ்ரத்தையின் மறு உருவமாக திகழ்ந்த அந்த குழந்தை தனது தந்தை புரோகிதர்களுக்கு அளிக்கும் மலடு தட்டிய கிழட்டு பசுக்களை பார்த்து திகைச்சு போயிடுறான். தன் தந்தையின் வேள்வியில் ஏற்பட்ட இந்த குறையை ஈடுகட்டுவதற்கு மகன் அப்படிங்கிற முறையில் தான் ஏதாவது செஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் என்ன பண்றான், தன்னையே தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரி அவன் முடிவு எடுத்துட்டு தன்னுடைய தந்தையை அணுகி கேட்கிறான். அவன், நீங்கள் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். வாஜஸ்வரசர் அவனை சட்டையே பண்ணல. அவன் கேட்டதுக்கு பதிலும் சொல்லல. இப்படியே 2வது முறை கேட்கிறான். 3வது முறையாக நசிகேதன் இதே கேள்வியை கேட்டதும் வாஜஸ்வரசருக்கு கோபம் வந்து அவர் என்ன பண்றார், தன்னுடைய பிள்ளைய பார்த்து உன்னை யமனுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். என்னுடைய தந்தை ஒரு பேச்சுக்காக இத்தகைய வார்த்தைகளை கோபத்தில் சொல்லியிருந்தாலும் அவை பொய்யாவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் நசிகேதன். அதனால அந்த சிறுவன் என்ன பண்றான், யமலோகத்தை சென்று அடைஞ்சுட்டான். அங்கே யமன் இல்லை. பொறுமையாக நசிகேதன் வாயிலேயே உட்கார்ந்துருக்கான். யமனுக்காக யம தர்மராஜன் வரணுவேன்னு காத்துண்டு உட்கார்ந்துருக்கான். வெளியில் சென்றிருந்த யம தர்மராஜன் திரும்பி வரார். அந்த சிறுவனை அவர் 3 நாளா காக்க வச்சுட்டார் இல்லையா, அந்த பாவத்தை போக்கிக்கணுமே, அதுக்காக அவனுக்கு ஒரு 3 வரங்களை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். அதுல 3வது வரமாக என்ன கேட்கிறான் நசிகேதன்னா, இறந்த பிறகு உடல் இந்திரியங்கள் மற்றும் மனம் ஆகியவைகளிலிருந்து வேறுபட்ட ஆத்மா என்கிற ஒன்று இருக்கின்றதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறான். ஆத்மாவை பற்றி போதிக்கணும்னா அதுக்கு எப்பேற்பட்ட ஞானம் வேணும் இல்லையா, அதற்கு வேண்டிய மன உறுதியும் வேணும்.
அதெல்லாம் அவனிடம் இருக்கா அப்படின்னு பரீட்சை செய்வதற்காக யமதர்மராஜன் அவனை பல விதத்தில் ஆசை காட்டி பார்க்குறார். நசிகேதனை நோக்கி அவர் சொல்றார், 100 வருடங்கள் வாழக்கூடிய புத்திரர்களையும் பேரன்களையும் விரும்பிக்கொள், கொடுக்கிறேன். பசுக்களையும் குதிரைகளையும் மற்றும் யானைகளையும் கேள், அல்லது நிறைய தங்கத்தையோ பரந்த நிலங்களையோ கேள் தருகிறேன். உன் விருப்பம் போல எத்தனை ஆண்டுகளானாலும் ஜீவித்துக்கொள். இவற்றிற்கு சமமான வேறு ஏதாவது வரத்தை கேட்க ஆசைப்பட்டாலும் கேட்டுக்கொள். நீண்ட ஆயுளையும் மிகுந்த செல்வத்தையும் கூட கேள் தருகிறேன். அது பெரிய ராஜ்யத்திற்கு உன்னை அதிபதியாக்குகிறேன். எல்லா போகங்களையும் அனுபவிப்பதற்கு ஏற்றவாறு உன்னை நான் தயார் கூட செய்கிறேன். அது மட்டும் இல்லாம அடைவதற்கு மிக துர்லபமான பொருட்களையும் உன்னுடைய விருப்பம் போல கேட்டுக்கோ, நான் கொடுக்கிறேன் உனக்கு. ரதங்களோடு மற்றும் இசை கருவிகளோடு கூடிய அழகிய தேவலோகத்து கன்னிகைகள் இங்க இருக்கிறார்கள். மானிடர்களால் அவர்களை அடைய முடியாது. ஆனால் நீ விரும்பினால் அவர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உடல் நீங்கிய பின் அதனின்று வேறுபட்டது ஏதாவது இருக்கிறதா என்கிற கேள்வியை பற்றி மட்டும் விசாரிக்காதே அப்படின்னு சொல்றார். யமன் முடிந்த வரையில் எல்லாவித போகங்களையும் கொடுத்து அந்த சிறுவனை மயக்க முயற்சி பண்ணினாலும் அமைதியான பெரிய நீர்நிலையைப் போல நசிகேதன் அவற்றால் கொஞ்சம் கூட மனக்கலக்கம் அடையல. உறுதியா நிற்கிறான். அவன் சொல்றான், ஓ யமதர்மராஜரே, உங்களால் இதுவரையில் சொல்லப்பட்ட அத்தனை போகங்களும் முடிவில் மறையக்கூடியவை. தவிரவும் அவை மனிதனுடைய இந்திரிய சக்தியை வீணாக்கி விடுகிறது. கடைசியில் விதிவிலக்கு இன்றி இவை எல்லாமே ஒரு நாள் முடிவடைந்து போவதால் இவையும் அற்ப ஆயுளை கொண்டது அல்லவோ. ஆகையால் இவையெல்லாம் தங்களுடனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோ தான் கோரிய வரம் தான் தனக்கு வேண்டும் அப்படின்னு வற்புறுத்துறான் யமதர்மராஜனை. நசிகேதனுடைய மன உறுதியையும் வைராக்கியத்தையும் கண்டு வியந்து பார்க்கிறார் யமதர்மராஜன். அப்படி வியந்து பார்த்த யமதர்மராஜன் நசிகேதனுக்கு ஆத்ம வித்தையை சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதை கேட்டு அந்த சிறுவன் பெரிய ஞானியாயிடுறான். அசைக்க முடியாத வைராக்கியத்தை பெற்றவனே ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு தகுதியுள்ளவனாகிறான் அப்படிங்கிற இந்த கருத்து கடோபனிஷத்துல வரும் கதை. இதை ஆச்சாரியால் நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கா. எத்தனை அழகான ஒரு கதை நசிகேதன் கதை. இப்பேற்பட்ட மன உறுதி நமக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியாலோட ஆசை. இதே தலைப்புல ஆச்சாரியால் நமக்கு அடுத்ததா திருப்தி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கதை சொல்ல போறான். திருப்தி எல்லாருக்கும் எப்போ ஏற்படும்னு கேட்கிற ஆச்சாரியால். தனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னு ஒருவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். கூடிய சீக்கிரமே அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை அம்மாட்ட பால் குடிக்க மறுக்கிறது. அதுக்கும் மனம் வருந்திய அந்த பக்தன் இறைவன்கிட்ட மீண்டும் சொல்றான், எனக்கு குழந்தைய கொடுத்த, ஆனா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க தெரியலையே, அதுக்கு ஏதானும் வழி பண்ணுன்னு வேண்டிக்கிறான். பகவானும் அதற்கு ஒரு வழி கொடுக்கிறார். இப்படி பக்தனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட இறைவன் ஒவ்வொன்றாக அவனுக்கு அருள ஆரம்பிக்கிறார். வருஷங்கள் செல்ல செல்ல அந்த குழந்தையோட சேட்டைகளும் ஜாஸ்தியாகிறது. மறுபடியும் பக்தன் இறைவன்கிட்ட என்ன கேட்குறான் தெரியுமா, குழந்தையை எப்படியாவது திருத்தி சமர்த்தாக நடந்து கொள்ள செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். இறைவனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவன் ஆசீர்வாதம் பண்றார். அந்த குழந்தை அதுல இருந்து குறும்புகளை எல்லாம் நிறுத்தி சமத்தா இருக்கு. கொஞ்ச நாள்ல அதோட சுறுசுறுப்பெல்லாம் மறைஞ்சு போயிடுத்து. மறுபடியும் குழந்தை யார்கிட்டையும் பேசலாம், மௌனமா இருக்கு. அந்த குழந்தையோட நிலைமையை பார்த்துட்டு தந்தையோட உள்ளம் பதப்பதச்சு போய் மறுபடியும் இறைவனிடம் உதவி புரியுமாறு கெஞ்சறான். அதற்கு பின்னாடி என்ன ஆகிறது, குழந்தை எல்லோரிடமும் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறது. இப்படி பலவித பிரார்த்தனைகளுக்கு பின்னாடி அந்த பக்தன் தன்னுடைய மகனுக்கு திருமணத்தையும் பண்ணி வைக்கிறான். மனமாகி கொஞ்சம் வருஷம் ஆயிடுறது. மருமகள் கர்ப்பம் தரிக்கல. அதனால பக்தன் மறுபடியும் இறைவனை நாடி, நீ எனக்கு இதுக்கு குழந்தைய கொடுக்காமலே இருந்திருக்கலாம், நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்றான். இப்போ என் பையனுக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறத நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவும் வேதனை அடைகிறது என்னுடைய மனம்னு வருத்தப்படுறான் இறைவனிடம். இப்படி இந்த பிரார்த்தனைகளுக்கு என்னைக்கான முடிவிருக்குமா? இருக்காது இல்லையா? பொதுவா மக்கள் தங்களிடம் இருப்பதை கொண்டு திருப்தியே அடைவதில்லை. நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கான்னா, 1 ரூபாயை வைத்திருப்பவன் 100 ரூபாய்க்கு ஆசைப்படுறான். மற்றொருவனிடம் 100 ரூபாய் இருந்தா தன்னிடம் 1000 ரூபாய் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறான். அப்படி அவனுக்கு 1000 ரூபாய் கிடைச்சுட்டா தன் லட்சியங்களை எல்லாம் திறந்துட்டு லட்ச ரூபாய்க்காக ஏங்குவான்.
லட்சாதிபதியாக இருப்பவனோ அரசனாக விடணும் அப்படின்னு திட்டங்கள்லாம் தீட்டுவான். அரசனுக்கு எப்படியாவது செல்வத்தின் அதிதேவதையார குபேரனை போல ஆகிவிடணும் அப்படின்னு ஒரு ஆவல் இருக்கும். குபேரன் என்ன பண்ணுவான்? தேவர்களின் அதிபதியான இந்திரனை போல இருக்க ஆசைப்படுவான். இந்திரன் என்ன பண்ணுவான்? பிரம்மாவோட ஸ்தானத்தை அடைஞ்சுடணும்னு அவளோட காத்து கொண்டிருப்பான். பிரம்மா என்ன பண்ணுவார்? எப்போ விஷ்ணுவோட பதவியை அடைவது அப்படின்னு காத்துருப்பார். இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதவிக்காக மேல மேல ஏங்கிண்டே இருப்பா, ஏங்கிண்டே இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. திருப்திங்கிறது யாருக்குமே அவ்வளவு சீக்கிரத்துல வந்து விடுவதில்லை இல்லையா? ஆசைகளுக்கு எல்லை தான் இருக்கா? யாராவது அவர்களுடைய ஆசையின் எல்லையை அடைஞ்சிருப்பாளா? நிச்சயமா இல்லை இல்லையா? இந்த இடத்துல நகைச்சுவையுடன் கூடிய ஒரு ஸ்லோகத்தோட பொருளை நினைவு கூர்வது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும்னு ஆச்சாரியால் சொல்றா. என்னன்னா, ஒரு மலை ரொம்பவும் பெருசு, மலையை காட்டிலும் பெருசு கடல், கடலை விட பறந்து விரிந்து காணப்படுவது ஆகாயம், அந்த ஆகாயத்தை காட்டிலும் பெரியவர் இறைவன், இந்த இறைவனையும் விட விசாலமாக இருப்பது என்ன தெரியுமா? ஆசைதான் அப்படின்னு சொல்றார். அதிருப்தியானது ஒருவனை பரிதாபகரமான நிலைக்கு தள்ளிவிடுகிறது. அப்படின்னா திருப்தி எந்த நிலைக்கு கொண்டு போகும் தெரியுமா? நிலையான ஆனந்தத்துக்கு கொண்டு போகுமா, மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்குமாம், வாழ்நாள் முழுக்க ஆனந்தம் கொடுக்கும்னு சொல்றா ஆச்சாரியாள். வைராக்கியத்தோடு உள்ளவன் திருப்தியோட இருப்பான். திருப்தி தான் வைராக்கியத்தை வளர்க்கிறதுன்னு ஆச்சாரியால் சொல்லிக் கொடுக்குறா. ஆச்சாரியால் சொல்லிக் கொடுக்குறபடி நாமும் நடந்து கொள்வோம். ஸ்ரீ சத்குரோ பாகி, ஸ்ரீ சத்குரோ பாகி, ஸ்ரீ சத்குரோ பாகி.